கோவையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 86 மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டப்பட்ட வீடுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், விவரங்களை பகிரலாம். வணக்கம். கோவை காந்திபுரத்தில் செம்மொழி பூங்காவை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அந்த செம்மொழி பூங்காவில் சிறப்பம்சம் 2000க்கும் மேற்பட்ட ரோஜா வகைகள், 14,000 சதுரடி பரப்பளவில் விளையாட்டு திடல், 17 வள்ளல்களின் கற்சிலைகள், திறந்த வெளி அரங்கம், செயற்கை நுண்ணறிவு உடற்பயிற்சி உபகரணங்கள், சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள மரங்கள் மற்றும் செடிகள், 1000 வாகனங்கள் நிறுத்துமிடம், 2 கிலோமீட்டர் நடைப்பயிற்சி சாலை, குழந்தைகள் விளையாட்டு திடல், உள் வன மாதிரி காட்சி அமைப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கு பேட்டரி வாகனங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரத்யேகமாக விளையாட்டு திடல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை அவர் திறந்து வைத்தார். இந்த நிலையில் கோவையில் இந்த நிகழ்ச்சியில் 86 மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டப்பட்ட கான்கிரீட் வீடுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதே போல ஜிடி நாயுடு அறக்கட்டளையின் பங்குடன் 86 மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டப்பட்ட கான்கிரீட் வீடுகளும் திறக்கப்பட்டன. சுமார் 5.67 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வீடுகளுக்கான சாவிகளை முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.